சிறுமிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் அப்படிங்கிறது எங்கேயோ ஒன்றோ ரெண்டோ நடந்துகிட்டு இருந்த செய்திகளை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்கூலில் படிக்கிற இந்த ஒரு சிறுமிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியராலேயோ இல்லாட்டி அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தோட்டக்காரராலேயோ இல்லாட்டி அந்த கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஆயமா அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாலேயோ இந்த இடத்துல ஒரு சிறுமிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு சிறுவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை தமிழ்நாட்டில் பல இடங்களில் நம்ம நடந்ததையும் பார்த்துருக்கோம். அதை பற்றி நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கோம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு 8 சிறுமிகளுக்கு அந்த சொந்த ஊரை சார்ந்த 7 நபர்கள், அதுவும் வயசுல எந்த அளவுக்கு பெரியவங்கன்னு சொன்னா 72 வயசு 80 வயசுல இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் எல்லாம் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பெண் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்ப தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளா இருக்கு. அப்ப இந்த ஒரு வழக்குல என்ன நடந்தது அப்படிங்கறத பிரீஃபா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல மானாமதுரை அப்படிங்கிற இடத்துல இந்திரா நகர் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி கிராமத்துல இருந்திருக்கு. இந்த ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட 8 சிறுமிகளுக்கு பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை செஞ்சது யாருன்னு சொன்னா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோ கிடையாது. அந்த சொந்த ஊரை சார்ந்த மக்களே இந்த சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன சிறுமிகளை நம்ம தாராளமா நம்பி யார்கிட்டயோ கொடுத்துட்டு போயிடுறோம். என்னுடைய பொண்ணுக்கு இன்னும் வேன் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும், வந்த உடனே அவ ஸ்கூல் பஸ்ல ஏறி போயிடுவா, பஸ் வர வரைக்கும் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்க ஒருத்தருடைய வீட்டில் விட்டு போறோம்ல, அவரு நம்ம சிறுமி கிட்ட இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடாம இருப்பாரு அப்படிங்கறத நம்மளால உறுதி செய்ய முடியுமாங்கிறத முதல்ல யோசிச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஆட்டோ டிரைவர் இருப்பார், அவர்கிட்ட என்னுடைய குழந்தைய ஸ்கூல்ல போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்போம். இல்லாட்டி கார்ல ஏத்தி விட்டு இந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட்டை பேசி அந்த கார் டிரைவர் கிட்ட அந்த கார் டிரைவரை நம்பி நம்மளுடைய குழந்தைய வீட்டில இருந்து பிக்கப் பண்ணிட்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கும், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டில் டிராப் பண்றதுக்கும் ஒரு சில நபர்களை ஹையர் பண்ணியிருப்போம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஆட்கள் மூலமாக நம்மளுடைய குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறது நடக்காம இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பார்க்குற இந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நடந்ததுதான். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு அரசு பள்ளியில குழந்தைகள் நல குழுமத்தினர் இலவச சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்பா ஒரு NGO அமைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு சில சட்ட விஷயங்களை சொல்லி தராங்க. அதாவது குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை டச் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க அதை எப்படி பார்க்கணும், அவங்க எந்த இன்டென்ஷன்ல தொடுறாங்கன்றதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா அதை யார்கிட்ட போய் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்கூல்லையும் ஒரு நிகழ்ச்சியானது நடக்குது. அப்ப நடக்கக்கூடிய நேரத்துல அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல ஒரு பொதுவாக ஒரு விஷயம் கேட்கறது தான். இப்போ நம்மளும் கூட நம்மளுடைய சேனல் சார்பாக எத்தனையோ காலேஜஸ்ல போய் இந்த மாதிரியான லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நடத்திருக்கோம். அப்போ நடத்தக்கூடிய நேரத்தில் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்மளும் கேள்வி கேட்போம். அப்படிங்கிற அடிப்படையில் சில கேள்விகளை கேட்போம்ல, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தணுங்களும் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிறுமிகள் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நாங்க சொன்ன இந்த ஒரு குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்ல யாராவது கடந்து வந்திருக்கீங்களா, உங்களை யாராச்சும் உங்களை பேட் டச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. யார் கேட்கறாங்க? அந்த பெண் அதிகாரிகள், அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய அதிகாரிகள் கேட்கறாங்க. அங்க உட்கார்ந்து கவனிக்கக்கூடிய சிறுவர்கள் யாரு, எத்தனாவது படிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, சின்ன சிறுவர்கள் 7 வயசு 8 வயசு மட்டுமே இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த சிறுமிகள் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. ஒருத்தவங்க முதல்ல கையை தூக்கி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஊர்ல ஒருத்தவங்களுக்கு நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன் அவங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னங்கிறது தெரியாது. இப்பதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் யாராச்சும் ஒருத்தவங்க டச் பண்ணாங்கன்னா அவங்க தாராளமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சிறுமி எந்திரிச்சு கை தூக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். அப்போ இதை அவங்க பெருசா கண்டுக்கல. சரி, அவங்களை கூப்பிட்டு யார் பண்ணாங்கன்றதை கேட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய நேரத்துல அடுத்ததா அதே இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்றொரு சிறுமி கை தூக்குறாங்க. அவங்க கையை தூக்குனதை பார்த்து பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு சிறுமி கை தூக்குறாங்க. இவங்க தூக்குனதை பார்த்து பின்னாடி இன்னும் ஒரு 3 சிறுமிகள் கை தூக்குறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 8 மாணவிகள் அந்த ஒரு இடத்துல இருந்தே கை தூக்குறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ல எவ்வளவு மக்கள் பெருசா ஒண்ணு கூடி இருப்பாங்க. ஒரு 100 சிறுமிகள் இருப்பாங்களா, ஒரு 150 சிறுமிகள் இருப்பாங்களா, அந்த சிறுமிகள் கிட்ட இருந்து ஒரு 8 பேர் எந்திரிச்சு நின்று எங்க எல்லாருக்குமே பாலியல் அத்துமீறல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த 8 சிறுமிகளையும் தனியா அழைச்சி
உங்களுக்கு எப்போ நடந்துச்சு, உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தராக அழைச்சி தனியாக 1-on-1 செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செஷன் மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடிய நேரத்தில் அந்த சிறுமிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய நேரத்துலையா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துலையா இருக்கட்டும், அந்த சாலையில் எங்களோட இருக்கக்கூடியவங்க அந்த வயசானவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க திடீர்னு கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவங்களுடைய மடியில் எங்களை உட்கார வச்சு தொடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோல் மேலே கையை போட்டு எங்களுடைய உறுப்புகளை தொடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுமிகள் பகிரங்கமான ஒரு விஷயங்களை வெளியில் சொல்லியிருக்காங்க. அப்படியாக இந்த அதிகாரிகளே என்ன இப்படி நடக்குது, ஒரு ஸ்கூலில் ஒரு ஊர்க்காரங்க மொத்த பேருமே சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதை தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அந்த மானாமதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய 7 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. 7 நபர்கள் யார் யார், அவங்களுடைய வயசு என்னன்றது உட்பட காவல்துறை அதிகாரிகள் இப்போ வெளில சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. முனியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 66 வயசை சேர்ந்தவர். அப்படின்னா ஒரு 4வது படிக்கிற ஒரு சிறுமிக்கு 5வது படிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லையை கொடுத்த ஒருத்தருடைய வயசு என்னன்னு சொன்னால் 66. இவருக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்நேரம் இவருக்கு ஒரு கொள்ளு பேரன், ஒரு கொள்ளு பேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையோ இல்லாட்டி ஒரு பேத்தி வயசுலையோ இருக்கக்கூடிய ஒரு சிறுமி கிட்ட தான் இவர் இந்த சிறுமி விஷயத்தையே பண்ணியிருக்கிறார். இது இல்லாமல் மூக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு 72 வயசு ஆகுது. பழனி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 46 வயசு ஆகுது. மணி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 50 வயசு ஆகுது. சசிவர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 38 வயசு ஆகுது. லட்சுமணன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 46 வயசு ஆகுது. அப்போ எல்லாருமே திருமணமானவங்க, எல்லாருக்குமே பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இந்த வயசுல இருக்க தான் செஞ்சுருக்கும். அப்போது அவங்க தன்னுடைய வீட்டு குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நடந்தால் அவங்க சகிச்சுப்பாங்களா? அப்போ அவங்க கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் கூட எங்கள் குழந்தைய மாதிரி தான் நாங்கள் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய குழந்தைய நீங்கள் இப்படிலாம் தூக்குவீங்களா, இப்படிலாம் தொடுவீங்களா, இப்படி தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்கிட்டையும் சிறுமிகள்கிட்டையும் நீங்கள் நடந்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதில் இருக்குமா? அப்போ இந்த 7 நபர்களையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்களுக்காக பரிசோதனை செய்கிறதுக்காக அவங்கள அனுப்பவும் பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்தை சார்ந்த பல பெரியவர்கள் வயசுல மூத்தவங்க அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி அங்க நடத்தினால இந்த ஒரு விஷயம் வெளியில வந்தது. அதையும் நம்ம முழுசா கவனிக்கணும். இந்த நிகழ்ச்சி ஒருவேளை அந்த கிராமத்தில் நடத்தப்படாமல் இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த என்ஜிஓ அந்த ஸ்கூலை அப்ரோச் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நடத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான என்ஜிஓ வந்து ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடத்தி தான் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும்னு இல்லை. பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு, குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிய விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேருங்க. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதின் மூலமாக தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க முடியும். அப்படியே நடந்தாலும் அதை முதல் நாளே தடுத்து அதுக்கான உரிய தண்டனையை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.